இந்த வீடியோவின் முதல் 3 பாகங்கள்ல இயேசு மற்றும் கிறிஸ்தவ மதம் பற்றிய பல மர்மமான விஷயங்களை பத்தி பார்த்தோம். இந்த கடைசி பாகத்துல மேலும் சில மர்மங்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவுடைய முதல் 3 பாகங்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் பின்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கிறேன். இயேசுவின் வாழ்க்கையில நடந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவமா இருப்பது எதுன்னு கேட்டா அது அவர் உயிர்த்தெழுந்த சம்பவம். இயேசு ஒரு வெள்ளிக்கிழமை காலையில சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுறாரு. அதே நாள் மாலை அவருடைய உடல் ஒரு கல்லறையில அடக்கம் செய்யப்படுது. 3 நாள் கழிச்சு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, மேரி மேக்தலின் உட்பட சில பெண்கள் கல்லறைக்கு வந்து பார்த்தப்போ அந்த கல்லறை திறந்து கிடந்தது. உள்ளே வைக்கப்பட்டிருந்த இயேசுவுடைய உடல் மாயமாகி இருந்தது. இதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு இயேசு அவருடைய சீடர்கள் முன்பு தோன்றினார்னு அவருடைய சீடர்கள் மக்கள் மத்தியில சொன்னாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய சீடர்களோட 40 நாட்கள் இருந்ததுக்கு அப்புறம் இயேசு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. இப்படித்தான் இயேசு உயிர்த்தெழுந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லப்படுது. ஆனா உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அல்லது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக திட்டமிட்டு பரப்பப்பட்டதா என்ற கேள்வி முன்வைக்கப்படுது. அப்படி ஒருவேளை இது திட்டமிட்டு பரப்பப்பட்டிருந்தா அது எப்படி பரப்பப்பட்டிருக்கும், எதற்காக பரப்பப்பட்டிருக்கும், யார் இதை பரப்பியிருப்பாங்க என்ற பல கேள்விகள் இருக்கு. அதை சுற்றி பல்வேறு கோட்பாடுகளும் முன்வைக்கப்படுது. அப்படி முன்வைக்கப்படுற முதல் கோட்பாடு தான் ஹலூசினேஷன் தியரி. ஹலூசினேஷன் என்ற ஆங்கில வார்த்தைக்கு மாயத்தோற்றம்னு பொருள். குறிப்பா இந்த வகையான மாயத்தோற்றம் சில சூழ்நிலைகள்ல மனிதனுக்கு தோன்றக்கூடிய இல்லாத ஒரு காட்சியா இருக்கும். அரை மயக்கத்துல இருக்கும்போது, அதீத தூக்கத்துல இருக்கும்போது, அல்லது குடிமயக்கத்துல இருக்கும்போது, அல்லது அதிகமான பசி மற்றும் தாகம் ஏற்பட்டு உடல் மற்றும் மனது சோர்வடைந்து இருக்கும்போது, தொடர்ச்சியா பல நாட்கள் தூங்காம இருக்கும்போது சிலருக்கு இது மாதிரியான மாயத்தோற்றங்கள் ஏற்படும். மனித மூளையில ஏற்படும் சில மாற்றங்களால இது மாதிரியான மாயத்தோற்றங்கள் மனசுல தோன்றும். 3ஆம் நாள் இயேசுவின் கல்லறையை வந்து பார்த்தவங்களுக்கும் இது மாதிரியான ஒரு மாயத்தோற்றம் தான் தோன்றி இருக்கணும்னு சொல்லுது இந்த கோட்பாடு. இயேசு கொல்லப்பட்டதால அவருடைய சீடர்கள் அதீதமான துக்கத்துல இருந்திருக்கணும். தொடர்ந்து 3 நாட்களுக்கு சரியான உணவு இல்லாம, தூக்கம் இல்லாம இருந்திருக்கணும். இதனால அவங்களுடைய மனதும் உடலும் சோர்வடைந்து இருக்கணும். அந்த சூழ்நிலையில அவருடைய சமாதிக்கு போன மேரி மேக்தலின் மற்றும் சில பெண்கள் இயேசுவின் சமாதி திறந்திருந்தது போன்றும் உள்ளே வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடல் மாயமானது போன்றும் அவங்களுக்கு ஒரு மாயத்தோற்றம் தோன்றியிருக்கலாம். அதை மற்றவங்க கிட்டவும் வந்து மேரி மேக்தலின் சொன்னப்போ அவங்களும் அதை உண்மைன்னு நம்பியிருக்கலாம். இப்படித்தான் சொல்லுது இந்த ஹலூசினேஷன் தியரி. ஆனா இதில் ஏற்றுக்க முடியாத சில விஷயங்களும் இருக்கு. இப்படிப்பட்ட ஹலூசினேஷனால தெரியக்கூடிய மாயத்தோற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். ஒரே மாதிரியான காட்சி அனைவருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அனைவருக்கும் ஒரே மாதிரி கல்லறை திறக்கப்பட்டு இயேசுவின் உடல் மாயமானது போன்ற ஒரே காட்சி தெரிஞ்சிருக்கும்? அப்படியே ஒருவேளை மேரி மேக்தலினுக்கு மட்டும் இப்படி ஒரு காட்சி தெரிஞ்சு அதை மற்றவங்க கிட்ட அவங்க சொல்லி அதனால அவங்களும் அதை நம்பி இருந்தா உண்மையிலேயே இயேசுவின் உடல் எப்படி மாயமாச்சு? இப்படிப்பட்ட கேள்விகள் ஹலூசினேஷன் தியரிக்கு எதிராக இருக்கு. அடுத்ததா இயேசுவின் உடல் திருடப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கோட்பாடு முன்வைக்கப்படுது. அதாவது இயேசுவின் உடல் சமாதியில வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய சீடர்கள் யாருக்கும் தெரியாம திரும்பி வந்து அவருடைய உடலை திருடிட்டு போய் வேற இடத்துல வச்சிருக்கலாம் என்ற ஒரு கோட்பாடு முன்வைக்கப்படுது. ஆனா இப்படி நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இயேசு கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய சீடர்கள் பயத்தின் காரணமா பல்வேறு இடங்கள்ல பதுங்கி இருந்தாங்க. அப்படி பயத்துல இருந்தவங்க தைரியமா வந்து அவருடைய உடலை திருடி கொண்டு போய் இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அப்படியே அவங்க திருட நினைச்சாலும் கூட இயேசுவுடைய கல்லறைக்கு வெளியே காவலுக்கு நின்றிருந்த ரோமானிய வீரர்களை மீறி இயேசுவின் உடலை திருடுவது முடியாத காரியம். அதனால இந்த கோட்பாடும் ஏற்றுக்கொள்ள முடியாத கோட்பாடா தான் இருக்கு. 3ஆவதா முன்வைக்கப்படுற ஒரு கோட்பாடு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உண்மையில சாகவே இல்லைன்னு சொல்லுது. அதாவது சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல இயேசு மயக்க நிலைக்கு போயிட்டாருனோ, அவர் இறந்துட்டதா தவறா நினைச்சு அவருடைய உடலை கொண்டு போய் கல்லறையில வச்சுட்டாங்கன்னோ, பிறகு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அந்த கல்லறையிலிருந்து வெளியேறிட்டார்னு சொல்லுது இந்த கோட்பாடு. ஆனா இந்த கோட்பாட்டையும் ஏத்துக்க முடியல. அதுக்கு சில காரணங்களும் சொல்லப்படுது. ரோமானிய வீரர்கள் தண்டனையை நிறைவேற்றுவதில் கண்டிப்பா கோட்டை விட மாட்டாங்க. இயேசு உயிர் பிழைக்க கூடாத வகையில தான் அவரை சிலுவையில் அறைஞ்சிருப்பாங்க. சிலுவையில தொங்கிக்கிட்டு இருந்த இயேசு இறந்துட்டார் என்பதை உறுதி செய்யறதுக்காக அவருடைய உடல்ல ஈட்டியால குத்தி பார்க்கப்பட்டது. ஈட்டியால குத்தப்பட்ட காயம் இயேசுவின் உடல்ல இருந்ததை அவருடைய சீடரான ஜான் உறுதிப்படுத்துற குறிப்புகள் பைபிள்ல இருக்கு. அதோட சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு இயேசுவை கடுமையா அடிச்சு காயப்படுத்தி இருக்காங்க. அப்படி அடிச்சு காயப்படுத்தி அதன் பிறகு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நிச்சயமா உயிர் பிழைச்சிருக்க வாய்ப்பில்லை.
அதையும் மீறி அவர் சாகாம இருந்திருந்தா அவரை காப்பாத்துறதுக்கு நிச்சயமா இப்போ இருப்பது போன்ற நவீன மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டிருக்கும். ஆனா அத்தகைய மருத்துவ வசதி அந்த காலத்துல இல்லை. இதனால இந்த கோட்பாடும் ஏத்துக்க முடியாத ஒன்னாத்தான் இருக்கு. இதற்கடுத்து ஒரு கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, மேரி மேக்தலின் இயேசுவின் கல்லறைக்கு போறதுக்கு பதிலா தவறுதலா வேறு ஒருவருடைய கல்லறைக்கு போயிருக்கலாம். அப்படி அவங்க தவறுதலா போன கல்லறை காலியா இருந்ததால இயேசுவின் உடல் காணலன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதை மற்றவங்க கிட்ட அவங்க சொல்லியிருக்கலாம்னு சொல்லுது இந்த கோட்பாடு. ஆனா இதை முழுமையா ஏத்துக்க முடியாது. ஒருவேளை மேரி மேக்தலின் தவறான கல்லறைக்கு போயிருந்தா கல்லறையை காவல் காத்த ரோமானிய வீரர்கள் அவங்களுக்கு சரியான கல்லறையை காட்டியிருப்பாங்க, அல்லது இயேசுவின் மற்ற சீடர்கள் சரியான கல்லறையை காட்டியிருப்பாங்க. அதனால இந்த கோட்பாடும் ஏத்துக்க முடியாத ஒன்னாத்தான் இருக்கு. ஆனா கடைசியா சொல்லப்படும் ஒரு கோட்பாடு ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கு. இயேசுவின் காலத்துக்கு அப்புறம் அவருடைய போதனைகளை பரப்பிய அவருடைய சீடர்கள் மக்கள் மத்தியில இயேசு மறுபடியும் வருவார் என்ற ஒரு நம்பிக்கையை பரப்பி இருக்கலாம். பின்பு அதுவே சில 100 ஆண்டுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா மிகைப்படுத்தப்பட்டு பல கற்பனை கதைகள் கலந்து இயேசு 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்து வந்தார் என்ற ஒரு கதையா மாறி இருக்கலாம்னு சொல்லுது இந்த கோட்பாடு. சொல்லப்போனா இயேசுவின் சீடர்களே இயேசு மேல மக்கள் நம்பிக்கை வைக்கணும் என்ற காரணத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு கதையை உருவாக்கி பரப்பி இருக்கலாம்னு சொல்லுது இந்த கோட்பாடு. இப்படிப்பட்ட பல்வேறு கோட்பாடுகள் முன்வைக்கப்படுது. ஆனா இப்போ வரைக்கும் இயேசு எப்படி உயிர்த்தெழுந்து வந்தாரு, இது உண்மையிலேயே நடந்துச்சா, அல்லது இயேசுவின் உடலை திருடி வேற இடத்துல மறைச்சு வச்சுட்டு அவர் உயிர்த்தெழுந்து வந்துட்டார் என்ற கதையை அவருடைய சீடர்கள் வேணும்னே பரப்புனாங்களா, அல்லது காலப்போக்கில் இந்த கதை மிகைப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டதா, இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் அனைத்துக்கும் விடை தெரியாம இதுவரைக்கும் மர்மமாவே இருக்கு. இயேசு பிறந்த போது எப்படி ஒரு வானியல் நிகழ்வு நடந்துச்சோ அதே மாதிரி அவர் இறந்த போதும் ஒரு வானியல் நிகழ்வும் ஒரு புவியியல் நிகழ்வும் நடந்ததுன்னு பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இயேசு பிறந்தப்போ வானத்துல பெத்லஹேம் நட்சத்திரம் தோன்றியது போல அவர் இறந்ததுக்கு அப்புறம் வானம் இருண்டதாகவும் பூமி அதிர்ந்ததாகவும் பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. முதல்ல வானம் இருண்டதா சொல்லப்படும் நிகழ்வை பார்க்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. அதாவது தொடர்ந்து 3 மணி நேரம் சூரியன் மறைஞ்சு இருள் சூழ்ந்தது என்பதை குறிக்குது இந்த வசனம். இந்த நிகழ்வு வெறும் 3 மணி நேரங்கள் மட்டும்தான் நீடிச்சது என்று சொல்வதன் மூலம் இது மாலை நேரத்து சூரிய அஸ்தமனத்தை குறிப்பிடலைன்னு தெரியுது. ஒருவேளை இது சூரிய அஸ்தமனமா இருந்திருந்தா வெறும் 3 மணி நேரங்கள் மட்டும் நீடிச்சிருக்காது, மறுநாள் காலை வரைக்கும் இருளாத்தான் இருந்திருக்கும். வெறும் 3 மணி நேரங்கள் இருளா இருந்தது என்று சொல்வதன் மூலம் இந்த நிகழ்வு பகல் நேரத்துல நடந்ததுன்னு தெரியுது. சூரிய கிரகணம் ஏற்படும் போதுதான் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படும். ஆனா இதுல பல முரண்பாடுகள் இருக்கு. ஏன்னா சூரிய கிரகணம் தொடர்ந்து 3 மணி நேரங்கள் நீடிக்காது, சில நொடிகள் முதல் சில நிமிடங்கள் வரைக்கும் தான் நீடிக்கும். இதுவரைக்கும் ஏற்பட்ட சூரிய கிரகணங்கள்ல அதிக நேரம் நீடிச்ச சூரிய கிரகணம் கிமு 743ஆம் ஆண்டு தான் ஏற்பட்டிருக்கு. இந்த சூரிய கிரகணம் கிட்டத்தட்ட 7 நிமிடம் 28 நொடிகள் நீடிச்சிருந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இதே போன்ற ஒரு சூரிய கிரகணம் 2186ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி தான் நடக்கும்னு கணிச்சிருக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இப்படி இருக்கும்போது தொடர்ந்து 3 மணி நேரங்கள் நீடிச்ச இந்த நிகழ்வு ஒரு சூரிய கிரகணமா இருந்திருக்க வாய்ப்பில்லை. அடுத்த முரண்பாடு என்னன்னா, எப்பவுமே சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு தான் நடக்கும். ஆனா இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம் நடந்தது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நடந்த சம்பவம். இதை எப்படி உறுதியா சொல்றாங்கன்னா, இயேசு கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீடர்களோட ஒன்னா சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டாரு. யூத மக்கள் எகிப்துல இருந்து தப்பிச்சு வந்த நிகழ்வை பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பண்டிகையாக கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகை அன்னைக்கு தான் இயேசு தன்னுடைய சீடர்களோட ஒன்னா சேர்ந்து உணவு சாப்பிட்டாரு. அதன் பிறகுதான் அவர் கைது செய்யப்பட்டாரு. அப்படி பார்த்தா இயேசு சிலுவையில் அறையப்பட்டது பௌர்ணமிக்கு மறுநாளாக இருக்கணும், அல்லது அன்று தான் பௌர்ணமியாக இருக்கணும். இதை வச்சு பார்க்கும்போது அன்று நடந்தது ஒரு சூரிய கிரகணமாக இருக்க 100% வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை இந்த கணிப்பு தவறா இருந்து அன்றைய தினம் நிஜமாவே அமாவாசையா இருந்து ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டிருந்தா ஜுடேயாவில் வாழ்ந்த மக்களால் அந்த சூரிய கிரகணத்தை பார்த்துருக்க முடியாது. ஏன்னா வானியல் ஆராய்ச்சியாளர்கள் கடந்த காலங்களில் எப்போல்லாம் சூரிய கிரகணம் ஏற்பட்டதுன்னு கணிச்சிருக்காங்க. அவங்களுடைய கணிப்புப்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்டதா சொல்லப்படும் கிபி 3ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அல்லது கிபி 33ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி ஆகிய இந்த 2 தேதிகள்லையும் எந்த சூரிய கிரகணமும் ஏற்படலை.
ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி அல்லது ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி தான் சூரிய கிரகணங்கள் ஏற்பட்டிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சிருக்கிறாங்க. அப்படி ஏற்பட்ட சூரிய கிரகணங்கள் கூட மத்திய கிழக்கு பகுதிக்கு மேலே தெரிஞ்சிருக்காது. வடக்கு அட்லாண்டிக், பசிபிக், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் வடக்கு ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளுக்கு மேலே தான் முழு சூரிய கிரகணம் தெரிஞ்சிருக்கும். இப்படி அறிவியல் ரீதியா எதுவுமே ஒத்துப்போகாத நிலைமையில 3 மணி நேரங்கள் சூரியன் மறைஞ்சு பூமியில இருள் பரவிய நிகழ்வு ஏற்பட்டிருப்பதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. அடுத்து பூமி அதிர்ந்ததா சொல்லப்படும் நிகழ்வை பத்தி பார்க்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது என்று சொல்லுது. இது ஒரு பூகம்பம் ஏற்பட்ட நிகழ்வை குறிப்பிடுது. அறிவியல் ஆராய்ச்சிப்படி கிபி 26 மற்றும் 36க்கு இடைப்பட்ட காலத்தில் ஜுடேயா பகுதியில் சில பூகம்பங்கள் ஏற்பட்டதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கிபி 31ஆம் ஆண்டு இந்த பகுதியில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதா சொல்லப்படும் கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அல்லது கிபி 33ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி ஆகிய இந்த 2 தேதிகள்லையும் நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லைன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ரோமானியர்களின் வரலாற்று குறிப்புகள்லையும் இந்த பகுதியில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கான குறிப்புகள் எதுவும் இல்லை. அதே போல வானம் இருண்டதாக சொல்லப்படும் நிகழ்வு பற்றிய குறிப்புகளும் இல்லை. அதனால இந்த 2 நிகழ்வுகளும் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஜான், லூக் மற்றும் மார்க் ஆகியோர் எழுதின நற்செய்தி புத்தகத்துல வானம் இருண்டது பற்றியும் பூமி அதிர்ந்தது பற்றியும் குறிப்புகள் இல்லை. அதே நேரத்தில் மத்தேயு எழுதின நற்செய்தி புத்தகத்துல மட்டும்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அன்று வானம் இருண்டதுன்னும் பூமி அதிர்ந்ததுன்னும் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. எதுக்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துச்சுன்னு அவர் குறிப்பிடணும்? ஒருவேளை இறைத்தூதரான கடவுளின் மகனான ஒருவர் கொல்லப்பட்டதால இயற்கையே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துச்சுன்னு ஒரு கற்பனையான விஷயத்தை பதிவு செஞ்சு எதிர்காலத்துல இயேசுவை ஒரு கடவுளா நிலைநிறுத்தணும் என்ற காரணத்துக்காக மத்தேயு நடக்காத சம்பவங்களை மிகைப்படுத்தி எழுதினாரா என்ற கேள்வி தோன்றுது. மற்ற 3 நற்செய்தி புத்தகங்களை எழுதின ஜான், லூக் மற்றும் மார்க் ஆகியோர் எதுக்காக இந்த சம்பவங்களை தங்களுடைய புத்தகத்துல குறிப்பிடலை என்ற கேள்வியும் எழுது. அதே நேரத்தில் மத்தேயு எழுதிய குறிப்புகளை ஒதுக்கி தள்ளவும் முடியலை. அதனால இந்த நிகழ்வுகள் உண்மையிலேயே நடந்ததா என்ற கேள்விக்கான விடை மர்மமாவே இருக்கு. இயேசுவின் மொத்த வரலாறுமே கேள்விக்குள்ளாக்கப்படும் ஒன்றாவே இருக்கு. அவருடைய பிறப்பு தொடங்கி இறப்பு மற்றும் மீண்டும் உயிர் தெழுந்தது என அனைத்து சம்பவங்களுமே கற்பனைக்கு அப்பாற்பட்டதாவே இருக்கு. இயேசு என்ற ஒரு மனிதர் 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாரா? இந்த கேள்விக்கான பதில் ஆமா. நாசரேத்துல இயேசு என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தாரு. அவர் ஒரு யூத மதத்தை பின்பற்றிய மனிதராக இருந்திருக்கிறாரு. மக்களுக்கு கடவுள் பற்றிய பல போதனைகளை செஞ்சிருக்கிறாரு. கிபி 33ஆம் ஆண்டு ரோமானியர்களால் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு. இதையெல்லாம் மதவாதிகள் மட்டுமில்லாம வரலாற்று ஆய்வாளர்களும் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அதற்கு பல ஆதாரங்களும் வரலாற்று குறிப்புகளும் இருக்கு. இயேசுவுக்கு யோவான் ஞானஸ்நானம் செய்து வைத்த சம்பவம், இயேசு கடவுளின் சாம்ராஜ்யத்தை பற்றி பிரச்சாரம் செய்தது, அவருக்கு சீடர்கள் இருந்தது, நோய்வாய்ப்பட்ட மக்களை அவர் சரி செஞ்சது, ஜெருசலம் நகரத்தில் அவர் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது போன்ற சம்பவங்கள் இயேசுவின் வாழ்க்கையில நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பல அறிஞர்கள் ஏத்துக்கிறாங்க. ஆரம்பகால வரலாற்று குறிப்புகள் கூட இதை உறுதிப்படுத்துது. ஆனா அவருடைய வாழ்க்கையில இது தவிர வேறு பல சம்பவங்களும் நடந்திருக்கு. கன்னித்தன்மையோட இருந்த மேரிக்கு அவர் மகனா பிறந்தது, அவர் தண்ணி மேல நடந்தது, அவர் நிகழ்த்திய அற்புதங்கள், அவர் இறந்ததுக்கு அப்புறம் வானத்துல தோன்றிய மாற்றங்கள், அவர் மீண்டும் உயிர் தெழுந்து வந்ததா சொல்லப்படுவது, கடைசியில அவர் ஒரு கடவுளா தோற்றமளித்தது, இப்படி அவருடைய வாழ்க்கையில நடந்ததா சொல்லப்படும் பல அற்புத நிகழ்வுகள் பைபிள்ல எழுதி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த சம்பவங்கள் நடந்திருப்பதற்கான அடிப்படை சாத்தியக்கூறுகள் இல்லை. அதனால இதை வரலாற்று ஆதாரமா ஏத்துக்கவும் முடியல. இயேசுவின் வாழ்க்கையில நடந்த அற்புத நிகழ்வுகள் அனைத்துமே உண்மையிலேயே நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு பல மத அறிஞர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வச்சாலும் கூட வரலாற்று ஆய்வாளர்கள் இதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இயேசுவின் மொத்த வரலாறே பொய்ன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லல. சாதாரணமா நடந்த சம்பவங்கள் பிற்காலத்துல மிகைப்படுத்தி எழுதப்பட்டிருக்கலாம். அதற்கடுத்து வந்தவங்க இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி எழுதியிருக்கலாம். அதற்கடுத்து வந்தவங்க மேலும் மிகைப்படுத்தி எழுதியிருக்கலாம். அதுவே கடைசியில அது கடவுள் நம்பிக்கையா உருமாறி இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஒரு ஆதாரத்தை மேற்கோள் காட்டுறாங்க.
பைபிளின் நற்செய்தி புத்தகத்தை முதல்ல எழுதின மார்க் இயேசு உயிர் தெழுந்தது பற்றி மிகவும் சுருக்கமாக தான் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு அடுத்து வந்த மத்தேயு மற்றும் லூக் இயேசுவின் பிறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றி கொஞ்சம் மிகைப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. அதற்கடுத்து வந்த ஜான் இன்னும் அதிகமாக மிகைப்படுத்தி எழுதியிருக்கிறாரு. இப்படி முதல்ல எழுதினவரை விட அதற்கு அடுத்து எழுதினவர் கொஞ்சம் மிகைப்படுத்தி எழுதியிருப்பதை சுட்டி காட்டுறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். இயேசு வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பலருடைய வாழ்க்கை வரலாறு பிற்காலத்தில் மிகைப்படுத்தி எழுதப்பட்டிருப்பதை இதற்கு உதாரணமாக காட்டுறாங்க. உதாரணமாக அலெக்சாண்டருடைய வரலாறை எடுத்துக்கிட்டா, அவர் பிறந்தப்போ பல அற்புதமான அறிகுறிகள் தோன்றியதா பிற்காலத்தில் வந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அலெக்சாண்டர் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தது உண்மை. ஆனால் அவருடைய பிறப்பின் போது சில அற்புத அறிகுறிகள் தோன்றியதா சொல்லப்படுவது பிற்காலத்தில் அவருடைய வரலாற்றை மறுபடியும் எழுதிய சிலரால் மிகைப்படுத்தி எழுதப்பட்டது. இதே போல பல வரலாற்று சம்பவங்களும் பலருடைய சரித்திரமும் மிகைப்படுத்தி எழுதப்பட்ட உதாரணங்கள் நிறைய இருக்கு. அதே போலத்தான் இயேசுவின் வரலாறும் மிகைப்படுத்தலுக்கு உள்ளாகி இருக்கலாம்னு சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். இயேசு இறந்து பல நூறு ஆண்டுகள் கழிச்சு ஒன்றும் கிறிஸ்தவ நம்பிக்கைகள் உருவாகல. இயேசு இறந்த உடனேயே கிறிஸ்தவ நம்பிக்கைகள் உருவாகிடுச்சு. அதனால அப்போ இருந்தே ஆரம்பகால கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் இயேசுவை ஒரு கடவுளா உருவகப்படுத்த தொடங்கிட்டாங்க. ஒரு சாதாரண போதகராக இருந்த இயேசு பிற்காலத்தில் அவருடைய போதனைகளை பின்பற்றின மக்களால் ஒரு கடவுளா உருவகப்படுத்தப்பட்டு விட்டார் என்று தான் நினைக்க தோணுது. என்னதான் இயேசு ஒரு மனிதனா பிறந்து மக்கள் மத்தியில் வாழ்ந்தவர் என்று சொன்னாலும் கூட, அவர் வாழ்க்கையில நடந்ததா சொல்லப்படும் சம்பவங்கள், அவர் செய்து காட்டினதா சொல்லப்படும் அற்புதங்கள் என அனைத்துமே மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கு. என்னதான் அவர் மனித உருவில் வந்த கடவுளின் மகன் என்று சொல்லப்பட்டாலும் கூட, கடவுள் பக்தி என்ற கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு பார்த்தா இயேசுவின் வரலாற்றையே கேள்வி கேட்க வேண்டிய நிதர்சனமான கட்டாயம் ஏற்படுது. அதனால தான் ராமாயணம் மகாபாரதம் மாதிரி இயேசுவின் கதையும் மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றா என்ற கேள்வி கேட்க தோணுது. அப்படி கேள்வி கேட்பது தான் பகுத்தறிவும் கூட. இப்படி இயேசுவின் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நடந்ததா சொல்லப்படும் பல சம்பவங்கள் பற்றிய பல கேள்விகள் இருக்கு. இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இதுவரைக்கும் சரியான விளக்கங்களோ அல்லது பதில்களோ கிடைக்காம அந்த கேள்விகள் மர்மங்களாகவே இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் பல கேள்விகளும் சந்தேகங்களும் மர்மங்களும் இருக்கு. உதாரணமா இயேசு சம்பந்தப்பட்ட மற்றும் அவர் பயன்படுத்தியதா சொல்லப்படும் பொருட்கள் என பல பொருட்கள் இருக்கு. அதுல சில பொருட்கள் இன்னும் பாதுகாக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அந்த பொருட்கள் எந்த அளவுக்கு உண்மையானது, நம்பகத்தன்மை வாய்ந்ததுன்னு தெரியல. ஆனாலும் கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த பொருட்களை பொக்கிஷமா வச்சு பாதுகாத்து வழிபடுறாங்க. தேவைப்பட்டா அந்த பொருட்களை பத்தி வேற ஒரு தனி வீடியோல பார்க்கலாம். 4 பாகங்களா நான் பதிவு செஞ்ச இந்த வீடியோக்கள் மூலம் உங்களுக்கு இயேசு மற்றும் கிறிஸ்தவ மதம் குறித்த பல மர்மங்களை பத்தி சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு பல கேள்விகள் உருவாகி இருக்கலாம், சில தெளிவுகளும் ஏற்பட்டிருக்கலாம். இதுல நிச்சயமா உங்களுக்கு நிறைய மாற்று கருத்துகள் கூட இருக்கலாம். உங்களுடைய மாற்று கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்து இது மாதிரியான வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.